எடுத்துக்கிறோன்னா இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதோட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கடலை மாவு எடுத்து சேர்த்துக்க போகிறோம் 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சு கூடவே மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூனாக எடுத்து போட்டுக்க போகிறோம். ஒரு பக்கோடா மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். அப்படியே சைடில் மழை வேறு பெய்யுதா, சும்மா டீ இல்லைன்னா எப்படி, டீயோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் இதான் சாப்பிட்டோம்.